சாக்கமோட்டோ டேஸ் இப்போ ரீல்ஸ்லேயே இருக்கட்டும் இல்லை ஷார்ட்ஸ்லேயே இருக்கட்டும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு அனிமினா அது இந்த அனிமி தான். இந்த அனிமியில் அப்படி என்ன இருக்குது, இந்த அனிமி அப்படி பார்க்குறதுக்கு ஒருத்தா, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சாக்கமோட்டோ டேஸோட பிளாட் செட்டிங்கை பற்றி பார்த்துடலாங்க. இதோட பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஒரு நிமிஷத்துலேயே சொல்லி முடிச்சிடலாம். சாக்கமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோசியேஷன்லேயே மிகப்பெரிய ஹிட்மேனாக இருந்திருப்பான். அதுவும் லெஜெண்டரி ஹிட்மேனு சொல்கிற அளவுக்கு இருந்திருப்பான். அவனை பார்த்து பயப்படாத ஆளுங்க யாருமே இல்லை. இப்படி ஒரு நாளில் சாக்கமோட்டோ வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போயிருப்பான். அங்கே இருக்கிற கேஷியரை பார்த்து அந்த கேஷியர் கூட லெவலில் விழுந்துருவான். அப்புறம் என்ன, சாக்கமோட்டோ வேலையை விட்டு ரிட்டையர் ஆகிடுவான். அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துடும். அப்புறம் சாக்கமோட்டோ நல்லாவே குண்டாயிடுவான். ஆனால் சாக்கமோட்டோ விட்டுட்டு வந்த ஹிட்மேன் ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே லூஸ் ஹேண்ட்ஸ் இருந்திருக்கும். அதனால இன்னும் சாக்கமோட்டோட வாழ்க்கையில் நிறைய அசசின்ஸ் வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அசசின்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சு எப்படி சாக்கமோட்டோ அவனோட பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை எப்படி வாழ போகிறாங்கிறத பற்றி தான் இந்த அனிமையே இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த அனிமையோட பிளாட் என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இல்லை, இந்த அனிமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. என்னடா சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த அனிமி இன்னும் ஃபுல்லாக முடியல. இன்ஃபேக்ட் சாக்கமோட்டோ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெறும் 5 எபிசோடு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் பார்த்துட்டு மாங்கா ஃபுல்லாக படிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் மாங்கா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் படித்ததுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படித்த மாங்கானா அது இந்த மாங்கா தான். இது வரைக்கும் வந்திருக்க 5 எபிசோட்லேயுமே எந்த குறையுமே இருக்காது. 5 எபிசோடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாக்கமோட்டோ டேஸ் அனிமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி பேக்ட் ஆக்ஷன் காமெடி அட்வென்ச்சர் மூவி மாதிரி தான் இருக்கும். இந்த அனிமியை பற்றி எனக்கு இருக்க ஒரே கவலை வந்து பார்த்தீங்கன்னா இது அனிமேட் பண்ணுற ஸ்டூடியோஸ் தான். இது வேறு யாரும் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸோட அனிமி ட்ராக் ரெக்கார்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க பண்ணியிருக்க அனிமி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் ஃப்ளாப்பாக இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் சாக்கமோட்டோ டேஸ் வந்து இது வரைக்கும் அவங்க பண்ண 4 எபிசோடும் சூப்பராகவே இருந்திருக்கு. ஸோ மேபி வர எபிசோட்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். என்னோட கெஸ் என்னென்னா இந்த வருஷத்துல வந்த ஓரளவுக்கு நல்ல ஒரு அனிமினா அது சாக்கமோட்டோ டேஸாக தான் இருக்க போகுது. இந்த அனிமி யாருக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு ஆக்ஷனாக காமெடி வர மாதிரி அனிமி பார்க்கணுன்னா தாராளமாக இந்த அனிமியை பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இதில் வெறும் ஆக்ஷன் காமெடிஸ் மட்டும் இருக்காது, ஓரளவுக்கு நல்ல எமோஷ்னல் டச்சுமே இருக்கும். இப்போதைக்கு நியூ ஜென்ரேஷன் அனிமியில் ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்க அனிமினா சாக்கமோட்டோ டேஸ் தான். ஏன்னா இப்போ வர அனிமி எல்லாத்தையுமே பார்த்தோம்னா ஓரளவுக்கு மெயின் கேரக்டர் வந்து ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சாக்கமோட்டோ டேஸில் சாக்கமோட்டோ என்னதான் ஓவர் பவர்டாக இருந்தாலுமே அவனோட பவர்ஸை அவ்வளோ ஓவர் எக்ஸாக்ஜரேட்டடாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சாக்கமோட்டோ டேஸில் வர சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. சாக்கமோட்டோ டேஸோட அனிமியை நான் பார்த்த வரைக்குமே அது ஓரளவுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் இருக்குது. மாங்காவுமே அதே மாதிரி தான் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் இதோட அனிமேஷனை சொதப்பாமல் நல்லா கொடுத்தா இந்த அனிமி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அனிமியில் இருக்க ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஏன்னா அசாசின்ஸ், தக்ஸ், அப்புறம் மாஃபியா இவங்க எல்லாருமே இருக்கிறதுனால இந்த வெட்டுறது, சுடுறது, அப்புறம் ரத்தம் தெரிக்கிறது இது எல்லாத்தையுமே ரொம்பவே ஓவர் எக்ஸாஜரேட்டடாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஒன்று தாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. நிறையா பேர் இந்த அனிமியை வந்து குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான காரணமே இது ஒரு அனிமேஷன் தான். ஒரு அனிமி நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒன்றும் ஜுஜுட்சு கைசன் இல்லை டீமன் ஸ்லேயர் அந்த அளவுக்குலாம் அனிமேஷன் இருக்கணும்னு அவசியமே இல்லை. உதாரணத்துக்கு ஒன் பீஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அது அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்குலாம் இருக்காது. பட் யாரை கேட்டாலுமே அனிமி ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த கோட்டட் அனிமினா அது ஒன் பீஸ் தான். யாருக்கு தெரியும், சாக்கமோட்டோ டேஸும் அது மாதிரி ஒரு நல்ல அனிமியாகவே மாறும். இது வரைக்கும் வெறும் 5 எபிசோடு தாங்க வந்திருக்கு. அதுக்குள்ளே IMDbல 7.9 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. எனக்கு இருக்க ஒரே ஒரு பயம்னா அது நெட்ஃப்ளிக்ஸ் தான். அவங்க மட்டும் ஒழுங்காக இந்த அனிமியை ப்ரெசென்ட் பண்ணிட்டா போதும், இந்த அனிமி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாக்கமோட்டோ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த அனிமியை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் அதில் பார்க்கலாம். இல்லைனா டெலகிராம் இல்லைனா ஹாய் அனிமி இது மாதிரி சைட்ஸ்லையும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். சாக்கமோட்டோ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெபியூலே வந்து 8.6 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. இந்த அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் 2 வந்து லிட்டராக பீட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸோட அனிமி சீரீஸில் இந்த அனிமி சீரீஸ் தான் ரொம்பவே பாப்புலரான ஒரு அனிமி சீரீஸாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் போயிட்டு அந்த அனிமியை பார்த்துட்டு வாங்க. நான் ஏன் இவ்வளோ கம்பல் பண்ணுறேன்னா அந்த அனிமியை பார்த்தா உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் வீப்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது வீப் டிவி சைனிங் ஆஃப்.